ஏண்டா நீலாம் ஆம்பளையாடா? சீ, குடும்பம் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? இப்படி டெய்லி வேலை விட்டு வரும்போது குடிச்சே வர. நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், உனக்கு என்னடி? உனக்கு என்னடியா? நான் உன்னதானே நம்பி வந்தேன், உன்னதான் கேட்பேன். ரோட்ல போறவனையா கேட்க முடியும்? இங்க பார், நான் அப்படிதான் குடிக்கலாம் செய்வேன். நான் என்ன குடிச்சிட்டு ரோட்ல போற வரவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா? இல்லல்ல, எவ்வளவு குடிச்சா ஒழுங்கா வீட்டுக்கு தானே வரேன். இங்க பார், உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க. நான் அப்படிதான் குடிப்பேன். நீ இப்படியே குடிச்சிட்டு நினைச்சுக்க, நீ செத்துருவ. அப்புறம் உன்னையே நம்பி இருக்க நானு, என்னோட வயித்துல வளர உன்னோட குழந்தை, நாங்க 2 பேரும் ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். நீ பிச்சை என் குழந்தை எதுக்கு பிச்சை எடுக்கணும்? அவனுக்கு தான் பங்களா மாதிரி இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், அதை வச்சு அவன் பழத்துக்கு போறான். வாய முடியா? இந்த வீடு பேங்க் லோன்ல இருக்கு, உனக்கு தெரியும் தானே? அது மட்டுமா, காரு இஎம்ஐல இருக்கு, அது உனக்கு தெரியும்ல. இப்படி எல்லாம் கடன்ல இருக்கும் போது எப்படி அவனால இப்படி பேச முடியுது? போன வாரம் தான் லோன் கொடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து 4 பேர் முன்னாடி கத்திட்டு போனாங்க. இந்த லட்சணத்துல இந்த வீடு உன் குழந்தைக்குன்னு சொல்ற? இங்க பாரியா, வீட்டுல சாப்பிட அரிசி இல்ல, மளிகை கடை அண்ணாச்சிக்கு 3 மாசம் காசு தரல. நீ இப்படியே குடிச்சிட்டே இருந்தா எப்படியா குடும்பம் நடத்துறது? சம்பாதிக்கிற காசை குடிச்சே செலவு பண்ணா நாளைக்கு ஹாஸ்பிடல் செலவுக்கு எங்க போறது? இன்னைக்கு பொழப்ப இன்னைக்கு பாரு, நாளைக்கு பொழப்ப நாளைக்கு பாத்துக்கலாம். உன்ன மாதிரி என்னால துப்பு கட்டல இருக்க முடியாது. என்னோட குழந்தையோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். நாளைக்கு பக்கத்து வீட்டு சாந்தியக்கா கூட சேர்ந்து நான் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். ஓ, அப்போ நீ நாளைக்கு வேலைக்கு போறங்கறத முடிவு பண்ணிட்டு தான் இன்னைக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. நீ மட்டும் வேலைக்கு போறன்னு வச்சுக்கேன், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பொண்டாட்டி சம்பாதியத்துல உட்காந்து சாப்பிடுறேன்னு என்ன ஒரு மாதிரி கேவலமா பாப்பாங்க, கேவலமா பேசுவாங்கடி. ஏயா, குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து கிடக்கும் போது அது உனக்கு கேவலமா தெரியல? பொண்டாட்டி வேலைக்கு போறேன்னு சொன்னதும் அது உனக்கு கேவலமா தெரியுதா? நாளைக்கு நான் வேலைக்கு போக தான் போறேன். அப்படி நான் வேலைக்கு போக கூடாதுன்னா நீ குடிக்க கூடாது, குடிய நிறுத்தணும். சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடு, சரியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு, நீ போய் சாப்பிடு. அதான பார்த்தேன், என்னடா 2 நாள் குடிக்காம இருக்கேன்னு. குடி போதையில பொண்டாட்டி கால்ல விழுந்திருக்க. நான் குடிய விட்டுட்டேன் மீனா. நான் யா சொல்றேன், உண்மையத்தான் சொல்றியா? நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கிறத விட்டுட்டேன். நீ வேணா என்ன செக் பண்ணி பாரு. ஆமையா, ஒரு நிமிஷம் எந்திரி, எந்திரிச்சு உட்கார் ஃபர்ஸ்ட். நீ இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேணாம், நான் ஒழுங்கா இருக்கேன், என்ன நம்பு. நீ என்ன நம்பலனா வேற யார் என்ன நம்புவா சொல்லு? நான் உன்னை நம்புறையா? ஆனா இனி இந்த குடி வேணாம். உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நம்ம குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கலையா? இனி சரி, இனி மாசம் ஆனா உனக்கு கரெக்டா சம்பளத்தை எடுத்து வந்து கொடுத்துருவேன். நீ குழந்தை பிறகு வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வேலைக்கு போகாம இரு, சரியா? அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போறதும் போகாம இருக்கிறது உன்னோட விருப்பம். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். இதுக்குதான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேன். நீ மாறுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். சரி, நீ ரொம்ப பசி தாங்க மாட்ட, நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வரேன்.